மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும். இன்று முதல் நாளை மறுதினம் வரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்படும் என அறிவித்திருந்த நிலையில் மாற்றம். இலங்கையில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய பௌத்த துறவிகள் கைது. பள்ளி சிறுவர்கள் உண்ணும் இனிப்பு பலகாரங்களுடன் மறைத்து வைத்து கடத்திய போது சிக்கினர். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. வெள்ளை மாளிகையில் இரவு விருந்தில் டிரம்ப் பங்கேற்றிருந்த போது மர்ம நபர் நடத்திய தாக்குதலால் பதற்றம். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொள்ளை சதியா என்ற கோணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ள போலீசார். விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைதான நபரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப். வாஷிங்டனில் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் டிரம்ப் விளக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். ஜனநாயக நாட்டில் வன்முறைக்கு எப்போதும் இடமில்லை என எக்ஸ் தளத்தில் பதிவு. H-1B விசாவை 3 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதாவை தாக்கல் செய்த டிரம்ப் அரசு. இந்திய IT பணியாளர்கள் உட்பட வெளிநாட்டினருக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என தகவல். எப்ஸ்டீன் கோப்புகளில் இருந்த வீடியோக்களை கட்டடத்தில் ஒளிபரப்பிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அந்நாட்டு மக்கள் கடும் எதிர்ப்பு. அமெரிக்காவின் வாஷிங்டன் DC நகரில் நடந்த போராட்டத்தில் நூதன முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்திய அமெரிக்கர்கள். பட்டாசு ஆலைகளில் வெடிமருந்து கலப்பை காலை வேளையில் முடிக்க வேண்டும். பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடி விபத்துகளை தடுக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தல். வாக்கு எண்ணும் மையங்களில் தினமும் 2 முறை சென்று ஆய்வு நடத்த வேண்டும். தொகுதி தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. தயாரிப்பாளர்களின் நஷ்டங்களில் நடிகர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மே 2ஆம் தேதி வேலை நிறுத்தம். சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படும் போது நடிகர்கள் அது குறித்து பேசுவது இல்லை என தயாரிப்பாளர்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் உள்ளது போன்று தமிழ்நாட்டிலும் தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டத்தில் நடிகர்கள் பங்கு கொள்ள வலியுறுத்தல். தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதால் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
கிளாம்பாக்கத்திலும் மாநகர பேருந்துகளில் இடம் பிடிக்க முண்டியடிக்கும் மக்கள். கொடைக்கானல் எரிசாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏராளமான சுற்றுலா பயணிகள், உள்ளூர் வாசிகள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் குடும்பமாக படையெடுத்து வரும் பொதுமக்கள். பிரதான சாலைகளில் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உரிய ஆதாரங்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் புகார். அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் பல இடங்களில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். வீச்சுரால்களில் என் கட்சி நிர்வாகிகள் கழுத்தில் வைத்து அறுத்திருக்கிறார்கள். பூத்திலே வைத்து எங்கள் கட்சிக்காரர்கள் மீது கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் அவருடைய ஆதரவாளர்களால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கூட இதுவரையில் எங்களுக்கு தெரியவில்லை. கோடை வெயிலின் தாக்கத்தை போக்க உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்கம் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து குட்டும் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தும் கடலில் புனித நீராடியும் பக்தர்கள் உற்சாகம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் நீர்மட்டம் சரிந்து குளம் போல் மாறிய வைகை அணை. தண்ணீர் தேங்கும் பரப்பளவு சுருங்கியதால் டன் கணக்கில் பிடிபட்ட மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற மக்கள். குளித்தலை அருகே காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். 2 மாதங்களாக சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து போராட்டம். புழல் சிறையில் கஞ்சா பிரித்து வழங்குவதில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம். 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. நெல்லை அருகே மகன் தன்னை அடித்ததாக தண்டவாளத்தில் படுத்து உயிரை விட துணிந்த புதியவர். தற்கொலைக்கு முயன்றவரை துரித நேரத்தில் காப்பாற்றிய ரயில்வே ஊழியருக்கு குவியும் பாராட்டு. வண்டி வரப்ப நடக்க முடியலையா? பையன் அடித்தாலும் சாப்பிட்றதுலாம் ஒரு நல்ல முடிவா? எப்படி ஹோம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, புதியவரெல்லாம் இருக்குது. இப்படியே அந்த உட்காந்துருப்பியா சாவணும்னு சொல்லி? கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரம். விற்பனைக்காக குவியலாக பூட்டி வைக்கப்பட்டுள்ள உப்பு. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் புறப்பாட்டை முன்னிட்டு கூடுதலாக 125 அரசு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தகவல். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிப்பு.
வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வர வசதியாக திருச்சி தாம்பரம் இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கம். இரவு 10:45 மணிக்கு இந்த ரயில் புறப்படும் என தகவல். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் பசியின் பிடியில் சிக்கிய குரங்குகள். உணவு ஏதும் கிடைக்காததால் பேப்பர் அட்டை பெட்டிகளை உட்கொள்ளும் அவலம் இடித்து வரக்கூடிய நிலையில் குரங்குகளுக்கு உணவளிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தனது குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காந்தி நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் மனைவி, மகன் ஜெய்ஷா உள்ளிட்டோருடன் வாக்களித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் ஓய்கிறது. இறுதிக்கட்ட பரப்புரையில் மம்தா, ராகுல் காந்தி, அமித்ஷா உள்ளிட்டோர் தீவிரம். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. மேற்கு வங்க மாநில மக்கள் அனுபவித்து வரும் கொடுமைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ரயில்வே மேம்பாலம் இடிந்து விழுந்து 7 தொழிலாளர்கள் படுகாயம். கட்டுமான பணிகளின் போது இடிந்து விழுந்த நிலையில் காயமடைந்தவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மாநிலங்களவை எம்பி ஹர்பஜன் சிங் வீட்டில் சுவற்றில் துரோகி என எழுதப்பட்டதால் பரபரப்பு. ஜலந்தரில் உள்ள அவரது வீட்டின் சுவற்றில் எழுதிய மர்ம கும்பல் குறித்து விசாரணை. ஆம் ஆத்மி எம்பி ஹர்பஜன் சிங் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததன் எதிரொலி. ஹர்பஜன் சிங் வீட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டது பஞ்சாப் மாநில காவல்துறை. அரவிந்த் கெஜ்ரிவால் பெண்களுக்கு எதிரானவர் என பாஜகவில் இணைந்த சுவாதி மாலிவால் காட்டம். வீட்டிலேயே ஒரு ரவுடியை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் தம்மை தாக்கியதாகவும் சுவாதி பகீர் குற்றச்சாட்டு. பட்டியல் ஜாதியினருக்கான 15 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல். 15 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 56,432 பணியிடங்களை நிரப்பும் நடைமுறை தொடங்கும் என அறிவிப்பு. மணிப்பூரில் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு தொடர் போராட்டம் மற்றும் பேரணி. முதல்வர் வீட்டை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினரிடையே மோதல். கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் நடைமுறைக்கு வந்தது வாட்டர் பெல் திட்டம். பள்ளிகளில் ஒரு பாடத்திற்கும் மற்றொரு பாடத்திற்கும் இடையே மணியோசை ஒலிக்க மாணவர்கள் தண்ணீர் பருகும் வகையிலான புதிய நடைமுறைக்கு புதிய வரவேற்பு. Classrooms across Delhi, this simple sound has classrooms pause as students reach for their water bottle. Stay hydrated as temperatures continue to remind students to drink water and stay hydrated.
Students say the हम लेमनेड जूस लेते हैं और ऑरेंज जूस लेते हैं। in addition to the water alert system, school கேரள மாநிலம் திருச்சூரில் ஸ்ரீ வடக்குநாதன் கோயிலில் விமர்சையாக தொடங்கிய பூரம் திருவிழா. அலங்கரிக்கப்பட்ட யானைகள் புடைசூழ மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள அட்டைப்பெட்டி குடோனில் பயங்கர தீ விபத்து. மளமளவென பற்றி எரிந்த தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறை. இந்தியாவில் ஈவி கார் மார்க்கெட்டை கைப்பற்ற பென்ஸ் நிறுவனம் முடிவு. அடுத்த 20 மாதங்களுக்குள் உலகளவில் 40ற்கும் மேற்பட்ட கார்களை அறிமுகம் செய்யும் இந்நிறுவனம் ஒரு சில மாடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர திட்டம். அழுத்தம் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு எல்லாம் பயந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படாது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா தொடர்ந்து மீறி வருவதாக ஈரான் அதிபர் பெஷஷ்கியான் குற்றச்சாட்டு. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத்துடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. அபுதாபியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவு, மத்திய கிழக்கு போர் சூழல் மற்றும் பிராந்திய அமைதி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் பலி. அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்த நிலையில் 20ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். எக்ஸ்சாட் என்ற பெயரில் பிரத்யேக மெசேஜிங் செயலியை அறிமுகப்படுத்தியது எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம். எக்ஸ் தள பயனர்களுக்கு ஆடியோ வீடியோக்களை அனுப்பவும் வீடியோ அழைப்புகளை எளிதாக மேற்கொள்ளவும் இந்த புதிய செயலி வசதி. நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனியின் பிறந்த நாளை கொண்டாடிய அரசன் படக்குழுவினர். வடசென்னை படத்தின் கதைக்களத்தின்படி சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியா ஆகியோருடன் சிம்பு இணைந்திருக்கும் புகைப்படங்களை வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பு.